Hey guys, வணக்கம் and welcome back to my channel Recipes Trending. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஹெல்தியா இன்ஸ்டண்டா ஒரு கேக் செய்ய போறோம். மைதா மாவு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேக் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட் ஃப்ளவர் வச்சு தான் செய்றோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நீங்க ரெசிபிஸ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும். இந்த பெல் ஐக்கான்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் நீங்க செட் பண்ணி வச்சாதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ தினம் தினம் நான் போடுற எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு ரெகுலரா வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீட் ஃப்ளார் கேக் தயார் பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். இதுல 1/2 கப் அளவு பொடித்த சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், இதுக்கப்புறமா இதுல வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட நீங்க 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமா நமக்கு இதுக்கு 1 கப் பால் தேவை. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1/2 கப் பால் மட்டும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இந்த பால் பாத்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால். இதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா பேலன்ஸ் 1/2 கப் பால் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, சோ அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடா மிக்ஸ் பண்ணுங்க, கட்டிகள் எல்லாம் இருக்கக்கூடாது. பால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி எல்லா பாலையும் சேர்த்து ஃபைனலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் செய்யக்கூடிய பேட்டர் தயாராயிடுச்சு. கரெக்டா இந்த பதத்துல இருக்கும். இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம். இந்த இட்லி தட்டுல சென்டர்ல எல்லாம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, சோ அது எல்லாத்தையும் இதுல இட்லி மாதிரி நம்ம ஊத்திக்கலாம். கேக் மேல பாத்தீங்கன்னா டாப்பிங்ஸ் ஆட் பண்றதுக்காக நான் பாதாம் கொஞ்சம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே போல பிஸ்தா கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பாதாமும் பிஸ்தாமும் மேல டாப்பிங்கா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நான் கடாயில மணல் போட்டு ஒரு 10 நிமிஷம் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது நல்ல ப்ரீ ஹீட்ல இருக்கு. இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கேக் பேட்டர், அந்த பிளேட்டை எடுத்து அப்படியே இந்த கடாயில செட் பண்ணிக்கோங்க. கடாய் ரொம்ப ஹீட்டா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 20 மினிட்ஸ்ல இருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல இது நல்லா பேக் ஆகணும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. டூத் பிக் எடுத்துட்டு சென்டர்ல டூத் பிக்கை வச்சு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல ஒட்டாம வந்துச்சுன்னா கேக் பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். சோ இது நல்லா வெந்துருச்சு. இப்ப இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்க எவ்வளவு ஈஸியா வருது அப்படின்னு. சூப்பரா நல்லா பேக் ஆயிருக்கு. ஒரு ஹெல்தியான வீட் ஃப்ளவர் கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது போல சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நம்மளோட ரெசிபிஸ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் என்னோட இன்னொரு சேனலும் இருக்கு. அந்த சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஹெல்தி அண்ட் வெயிட் லாஸ் ரெசிபிஸ் மட்டும்தான் வரும். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.